புதிதாக நியமிக்கப்பட்ட இலங்கை தூதுக்குழு பிரதானிகள் ராஜதந்திர தொடர்புகளை வலுப்படுத்தும் வழிகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்திருந்தனர். வர்த்தகம், சுற்றுலா, வியாபாரம் மற்றும் இருதரப்பு உட்பட பல தரப்பு ஒத்துழைப்பின் ஏனைய பிரதான துறைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது அவதானம் செலுத்தப்பட்டது. வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் உலக சந்தையில் இலங்கை தயாரிப்புகளுக்கென புதிய சந்தர்ப்பங்களை ஆய்வு செய்வதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இதன்போது பிரதமர் கவனம் செலுத்தினார். நிரந்தர பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கென தேசிய தொழில்துறையை அபிவிருத்தி செய்யும் அதே நேரம் முன்னேறி வரும் சந்தைகளில் பலம் வாய்ந்த இருப்பை ஸ்தாபிப்பதன் தேவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. தூதுக்குழு பிரதானிகளில் ஆர்.எஸ். கான் அட்ராட் கட்டார் ராஜ்யத்திற்கென பெயரிடப்பட்ட தூதுவர் WGS பிரசன்ன நியலந்துக்கென பெயரிடப்பட்ட உயர்சாணிகர் S.K. குணசேகர, ரஷ்ய அரசுக்கென பெயரிடப்பட்ட தூதுவர் LP ரத்நாயக்கா, குவைட் ராஜ்யத்திற்கென பெயரிடப்பட்ட தூதுவர் ASK செனவிரத்தின, எகிப்து அரேபிய ராஜ்யத்திற்கென பெயரிடப்பட்ட தூதுவர் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இலங்கை பிரதமர் அலுவலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமரின் செயலாளர் பிரதீப் சௌத்ரி மற்றும் பிரதமரின் மேலதிக செயலாளர் சகாரிகா போகவத்த ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர்.